திலஜன் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. இந்த திசையில தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு மேஷராசிக்கு வரப்போ கொஞ்சம் பின்னடைவுகள் வர மாதிரி, இல்லைன்னா ஒரு பிரிவு இருக்கிற மாதிரி, லைஃப் சேஞ்ச் ஆகுற மாதிரியான விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் புது லைஃப் ஸ்டைலுக்கு மேஷராசியில் இருக்கவங்க ஃபேமிலி ரீதியாக கொஞ்சம் அடாப்டேஷன் ஆகிற மாதிரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு விஷயம்னாலும் ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லையா, ராகு கும்பத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ டெக்னாலஜி வைஸ் உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களால், அதாவது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஆன்லைனில் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ மூலிமா உங்களுடைய பொருளை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே தொழில் முன்னேற்றத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது மேஷத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சனி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்க்கும் பொழுது சனி உங்களுக்கு மோட்ச வீட்டில் இருக்கிறார். அதாவது உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஆன்மீகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு அதிகமாக நீங்கள் போங்க. பெருமாள் வழிபாடு அதிகமாக மேஷராசிக்காரங்க பண்ண சிம்மத்தில் கேது இருக்கிற காரணத்தினால பொலிட்டிக்கல் விஷயத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இப்போ யாராவது மேஷராசியில் இருக்கவங்க பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டைம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா கேது இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு மேஷராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பெரும்பாலும் மேஷராசிக்கு சூரியன் செவ்வாயோடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அங்கே கேது உட்கார்ந்துட்டு இருக்க காரணத்தினால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நிறுத்தி நிதானமாக ரியாக்ட் ஆகாமல் எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகிடக்கூடாது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய சித்திரை தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இந்த தடவை செவ்வாய்க்கிழமையில் வருது. அதாவது விஸ்வாவசுலிருந்து பராபவ ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா கரெக்ஷன்ஸ், எல்லாமே செஞ்ச பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பராபவ ஆண்டாக பார்க்கப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமையில் மேஷ ராசியில் சூரியன் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. கரெக்டாக சூரியனுடைய டிகிரி எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நிற்கிதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த 360 டிகிரி 180 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த திசையில தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ அந்த பிளானட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பிளானட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் சனி மீனத்தில் இருக்கிறார், அதோட மிதுனத்தில் குரு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ, சிம்மத்தில் கேது இருக்கிறார் அப்படிங்கிறப்போ, ராகு இருக்கக்கூடிய இடம் கும்பத்தில் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இருக்குது. அதோடு கேது இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு மேஷராசிக்கு வரப்போ கொஞ்சம் பின்னடைவுகள் வர மாதிரி, இல்லைன்னா ஒரு பிரிவு இருக்கிற மாதிரி, லைஃப் சேஞ்ச் ஆகிற மாதிரியான விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் புது லைஃப் ஸ்டைலுக்கு மேஷராசியில் இருக்கவங்க ஃபேமிலி ரீதியாக கொஞ்சம் அடாப்டேஷன் ஆகிற மாதிரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு ஒரு க்ரோத் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மேஷத்துக்கு. கொஞ்சம் பிளானிங் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா மிதுன வீட்டில் குரு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ உங்களுடைய 3வது வீடு, மேஷ ராசியிலேருந்து 3வது வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கிறாருங்கிறப்போ திடீர்னு அந்த குரு என்ன செய்வார் அப்படின்னா வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த வாஷ் அவுட் என்ன பண்ணுவார்னா ஃபுல்லாக வாஷ் அவுட்டுன்னு சொல்ல வரல, கொஞ்சம் கவனம் சிதறணும். பணத்தை நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அளவாக இன்வெஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா வாங்க முடியாது.
நீங்கள் அப்படியே விட்டுட்டு வர மாதிரி ஆகிடும். ஏதாவது ஒரு இடத்த போய் நான் அடமானம் வைக்கிறேன் அப்படின்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த மீட்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஞானத்தை தான் இங்கே கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ வேணாலும் உங்களுடைய நாலேஜை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை விட. பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது 30% இருக்கட்டும், உங்களுடைய நாலேஜ் வந்து ஒரு 70% இருக்குது அப்படின்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து சேஃபர் ஜோனில் இருப்பீங்க. ஏன்னா ஜென்ரலாகவே மேஷராசியில் இருக்கவங்களுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் தாட்ஸ் அதிகமாகவே இருக்கும். இதுதான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது. இந்த ஒரு விஷயத்தை தொட்டு ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்குள்ள நான் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்தை ஆரம்பிச்சிடுறேங்கிறத விட ஒரு விஷயனாலும் ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லையா, ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ டெக்னாலஜி வைஸ் உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களால் அதாவது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஆன்லைனில் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ மூலிமா உங்களுடைய பொருளை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே வந்து தொழில் முன்னேற்றத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது மேஷத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலேஜ், அதாவது புதன் வந்து மறைஞ்சிருந்து உங்களுக்கு சில விஷயங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா மேஷத்துக்கு புதன் எப்போவுமே எப்படி பண்ணுவாருன்னா அவசரப்பட வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது குரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக சில விஷயங்களை பண்ணுங்கள், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குரு வந்து உங்களுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, படிக்கிறீங்க, இல்லை நான் அப்ராட் போகணும்னு நினைக்கிறேன், அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அப்ராட் போகக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் சனி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்க்கும் பொழுது சனி வந்து உங்களுக்கு மோட்ச வீட்டில் இருக்கிறார். அதாவது உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஆன்மீகம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். உங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு அதிகமாக நீங்கள் போங்க. பெருமாள் வழிபாடு அதிகமாக மேஷராசிக்காரங்க பண்ண என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், சனி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் குரு காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ வந்து சிம்மத்தில் கேது இருக்கிற காரணத்தினால பொலிட்டிக்கல் விஷயத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இப்போ யாராவது வந்து மேஷராசியில் இருக்கவங்க வந்து பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டைம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா கேது இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு மேஷராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. திடீர்னு ட்ரிகர் ஆகிடுவீங்க, திடீர்னு உங்களுடைய எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆக்கப்படும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா கேது அமர்ந்திருக்கக்கூடிய இடம். ஏன்னா பெரும்பாலும் மேஷராசிக்கு வந்து சூரியன் செவ்வாயோடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அங்கே கேது உட்கார்ந்துட்டு இருக்க காரணத்தினால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நிறுத்தி நிதானமாக ரியாக்ட் ஆகாமல் எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகிடக்கூடாது. லாஜிக்கலாக நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்துக்கணும். அதாவது சில பிளான்ஸ் பேசுகிறீங்க, இல்லை இந்த மாதிரி கட்டமைப்பு மாற்றலாம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம சேஃபர் சைட். அந்த நேரத்தில் வந்து யாராவது எமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனல் கொஷின்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுடுறீங்க அப்படின்னா வாக்குறுதிகள் கொடுத்துடக்கூடாது. மேஷத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்க வாக்குறுதிகள் கொடுக்காம இன்னென்ன பிளானிங் நம்ம இப்படி மாற்றி பண்ணினா நல்லாயிருக்கும், உங்களோட ஐடியாவை நீங்கள் சொல்ல அங்கே நீங்கள் வந்து நல்லபடியாக பாசிட்டிவாகவே பேசப்படுவீங்க. உங்கள் ஐடியாஸை ஜெனரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிற மொத்தத்து யாரையும் குறை சொல்லி பேசுகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருந்துட்டால் பாலிட்டிக்ஸில் இருக்கவங்க வந்து சேஃபர் சைடில் இருப்பாங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா எக்கனாமி வைஸ் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் வந்து ராகுவை கரெக்டாக பிடிச்சிக்கணும். ராகுவை யூஸ் பண்ணுறீங்க, ராகுனாலே என்னதுன்னா டெக்னாலஜி, ஆனால் அதில் அடிக்ட் ஆகிடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அடிக்ஷன் ஆகாமல் அந்த ராகுவை எப்படி நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். எங்களுக்கு சில பேர்த்துடைய ஜாதகங்களில் வந்து ராகு கேது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருந்தால் கூட நீங்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது, இல்லை திருச்செந்தூர் போயிட்டு வர்றது. திருச்செந்தூர் கூட ராகு கேதுக்கான ஸ்தலம் தான், பரிகார ஸ்தலம் தான். திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது மேஷராசிக்கு எப்போவுமே உண்டு. பல சித்தர்கள் கனெக்ட் ஆவாங்க மேஷத்தில் இருக்கவங்களுக்கு. அப்போ முதலில் சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ திருச்செந்தூர் போகிறீங்கன்னா முதல் நாளே என்ன பண்ணுங்கன்னா அங்கே சித்தர் பீடம்லாம் இருக்கும் இல்லையா, சித்தர் பீடத்தில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் போய் அங்கே முருகர் வழிபாடு. ஏன்னா செவ்வாயில் தான் போய் நிற்குது மேஷத்தில். செவ்வாய்க்கிழமை போய் நிற்கிறதுனால செவ்வாய்ங்கிறது முருகரோடைய ஆட்சி இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷராசியில் இருக்கவங்களுக்கு முருகர்
நிச்சயமாக கை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறும். இது வந்து கலைத்துறையாகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் இருக்கவங்களாகட்டும், விஷயங்கள் மாறும். கோபப்பற்றக்கூடாது. கேதுவே ஞாபகத்தில் வச்சுக்கணும். 5ல் கேது இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிச்சே ஆகணும் மேஷராசி. ராகு வந்து மேஷராசிக்கு 11ஆம் ஸ்தானத்தில் இருக்கனால ராகு கொடுக்கக்கூடியது வந்து நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. அதாவது நீங்கள் எதுவாக இருந்தாலும் டிஜிட்டல் ரீதியாக சில விஷயங்கள் தொடுறீங்க அப்படின்னா அபரிதமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். அவள் என்ன பண்ணோன்னா, இன்னும் நிறைய வேலை பார்க்கணும், இன்னும் இங்கே போகணும் அங்கே போகணும், இந்த ஓட்டங்கள் அதிகமாகிறப்போ தூக்கமும் கெட்டுடும். தூக்கம் ரொம்ப ரொம்ப கவனம். மேஷ ராசியில் இருக்கவங்க யாரெல்லாம் வந்து தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போகிறீங்களோ ஹெல்த்தில் கை வச்சிடும். ஹெல்த்து தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேஷராசி புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்றங்கள் வருது அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஹெல்த்லேயும் கை வைக்க வருதுங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில மேஷராசியில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ திருமணம்லாம் ஆகாமலாம் இருக்கிற மேஷராசியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 2nd of ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது என்னென்னா டோட்டல் சரண்டரிங் ஜோனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான், அக்செப்டன்ஸ்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மேஷத்தில் இருக்கவங்க எப்போவுமே தன்னை கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லிசனிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடும் சில சமயங்களில். ஸோ அந்த லிசனிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து மேஷத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிம்மத்தில் கேது உட்கார்ந்துருக்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு 5ஆம் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது இந்த ரொமான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்து நிதானமாக கடைப்பிடிச்சு கொஞ்சம் சரண்டரிங் மோடில் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் கடந்து வந்துடுவீங்க அப்படிங்கிறது தான் மேஷராசிக்கு. தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது.